نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புரியாமல் இருக்கிறார். அடுத்து போற்றும் கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இந்த இரவு ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற வணங்கி முடித்த இன்னும் வழங்க இருக்கின்ற ஜும்மாவுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அனுபவித்தவர்களாக அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியில வீற்றிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையில நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், மரணங்கள் கற்றுத்தரும் பாடம் என்ற பாடங்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு விரும்புகின்றேன். இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு செய்தியையோ எந்த ஒரு கருத்தையோ எந்த ஒரு விதமான புரிதல் அது போன்று எந்த ஒரு கருத்தும் எல்லா விஷயத்திலுமே எந்த ஒரு காரியங்களிலும் இரட்டை கருத்துக்கள் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்திலும் எல்லா இதுலையுமே இரட்டை கருத்துக்கு இடம் இருக்கிறது. அந்த இரட்டை கருத்து தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர அந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது ஒரு கருத்து தான். அந்த ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மௌத்து, மரணம். மரணம் என்பதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. மற்ற எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ திருமணம் செய்வது நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி வழி. திருமணம் செஞ்சாதான் முஸ்லீம், இல்லாட்டி முஸ்லீம் அல்ல ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சு விட்டாங்க. இந்த விஷயத்தை திருமணம் செய்வதில் நம்ம ஏற்றுக்கிறோம், பிற சமுதாயங்களில் ஏற்றுக்குவாங்க. ஆனால் பிற சமுதாயங்களில் ஒரு சாரார் ஏற்க மறுப்பான். திருமணம் செய்யறாங்க, கடவுளுக்காக திருமணம் செய்ய மாட்டோம், ஒரு கடவுளுக்காக திருமணம் செய்யாமல் தன்னை அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, காட்டில் போய் வசிக்கிறாரு, மக்களை விட்டு ஊரை விட்டு சமுதாயத்தை ஒதுங்கி போய் கடவுளுக்காக அவர் தன்னை அர்ப்பணிச்சு இருக்கிறார், திருமணம் செய்யாமல் வாழ்க்கை நடத்துறாரு என்று இப்படி ரெட்டா கருத்தில் இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பதவி கொடுக்காம நாங்கள் ஒரு சாரார் சொன்னோம் பதவி கொடுமாங்க, ஒரு சாரார் என்ன செய்வாங்க, உனக்கு போய் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தி விட்டு ரெட்ட கருத்து வந்துடும். இப்படி எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு படித்தவங்க பெரிய டாக்டரான ஒரு இது வருதுன்னு வைங்க, உண்மையாக நான் படிச்சுக்கிறேன், அமெரிக்காவில் பெரிய படிச்ச லண்டனில்
பெரிய படிப்பு படிச்சிருக்கான், அவனை பற்றி கேட்குறான், படித்து பட்டம் வாங்கியிருக்கான், அவனை பற்றி மக்கள்கிட்ட கேட்குறான், பெரிய டாக்டருங்க அப்படின்ட்டு ஏற்றுக்குவான். அவனை வேண்டாம் சொல்லுவான், என்ன காசை கொடுத்து வந்திருக்கிறாங்க எப்படி சொல்லுவான், இவன் டாக்டரா, இவன் வக்கீலா, சும்மா பணத்தை அடித்து வந்தாங்க, போலீஸாக வந்திருக்கான், பல மாதிரி வந்திருக்கான். எல்லா விஷயத்திலையுமே உண்மைக்கு புறம்பாக பேசுவார். ரெட்டை கருத்து அம்புட்டையுமே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. ஒரு உத்தமினா ஒரு கொண்டாட்டி நம்ம பார்வையில் நம்ம ஒரு கணவன்மார், ஒரு கணவனுக்கு மனைவி உத்தமி, மனைவி கணவன் உத்தமி, இன்னும் இறைச்சம் உள்ளவர்களாக இருக்கட்டுமே. முனாஃபிக்கீன்கள் எப்படி பேசுவான், எல்லா குடும்பத்து பெண்ணுன்னு தெரிஞ்சு எழுச்சுவான், அதை இடக்கு மடக்கா பேசுவான். அப்போ என்ன செய்ய, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் வெட்டக்கிறது இருக்கும். ஆனால் அந்த மூத்த பொறுத்தவரைக்கும் எந்த அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், எந்த பாவி, எந்த உலகத்தில் உள்ள ரவுடி எப்போனாலும் அந்த மூத்த பற்றி மூத்து இல்லைன்னு சொன்னவங்களுக்கான உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே செய்தி மூத்து மரண செய்தி தான். ஆமாங்க மூத்தா போகிறான், உண்மைதான். கடவுள்னா எல்லாம் பெரிய சாமியார் மூத்தா போவார், விளையாச அஜரத்து மூத்தா போவார், கோடீஸ்வரனும் மூத்தா போவான். அதுபோல் ஏழைகளும் மரணிப்பார்கள், சின்ன பிள்ளை மரணிக்கு, பெரிய ஆளும் மரணிக்கு, இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, எல்லா வகையான இளைஞராக இருந்து மூத்தா போவான். முதியோர் வயதிய நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் ஆள் இறந்து போவார் என்று எல்லா விஷயத்திலையுமே நோய்வாய்ப்பட்டு இறந்து போவார். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நினைப்பு வந்தால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு நினைப்பீங்க. இப்போ வீட்டில் கட்டுக்கோப்பாக இருக்கிறாரு, பைக்கில் போவோம், ஆக்சிடென்ட் மரணம் செய்து வந்துடும். இப்படி ஜூம் பண்ணாருங்க, ஆம்பளை ஜூம் பண்ண தான் செஞ்சார். பயில்வானாக இருந்தார், பயில்வான காலை விபத்து ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று என்ன செய்வாங்க, ஆரோக்கியமாக இருந்து அறிகுறி இல்லாத மரணத்தில் மூத்தா போகக்கூடியவங்களையும் பார்க்கணும். அப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டு தான் ரெட்டை கருத்தை இல்லை. ஆமாங்க ஒத்துக்கிறோம், உலகத்தில் 50 பேர் ஒத்துக்கிறோம், படித்தாங்க, பண்பாளர்கள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர்கள், எல்லா கட்டுரையாளர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரே செய்தி மரணம் தான். இந்த மரணத்தை தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒத்துக்குருவான். மற்ற உலகத்தில் எல்லா விஷயத்திலையுமே ரெட்டை கருத்து தான் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரெட்டை கருத்து அதை தாண்டி ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது மற்ற எல்லா விஷயத்திலும். ஆனால் மரணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அனுபவித்தாகணும், எல்லாரும் நேருக்கு நேராக பார்க்குவோம். மரணம் எங்கேயாவது நடக்கிற ஒன்றா, அதிதான் நடக்கிற ஒன்றா, இந்த மூத்தையே பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? மரணம் என்பது நொடிக்கு நொடி மரணங்கள் உலகளாவிய அடிப்படையில் மரணங்கள் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக, ஆயிரக்கணக்காக, நூற்றுக்கணக்காக மூத்தா போய்கொண்டே இருக்கிறார்கள். பூமியில் பிள்ளைகள் இன்னும் ஒரு உயிர் பிறந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் இந்த மரணத்தை பற்றி பேசும்போது மரணம் என்பது நமக்கு நடத்தக்கூடிய பாடங்கள் என்ன, அதனுடைய நம்ம ஒரு ஆள் மரணத்தார்னு சொன்னால் அவரின் மூலமாக நமக்கு இந்த பூமியில் நம்ம என்ன படிக்க வேண்டும். ஒரு பணக்காரன் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஊரை கட்டி ஆண்டார, இப்போ மோதா போயிட்டார என்று நம்ம பார்ப்போம். அப்போ அவரின் மூலமாக நமக்கு படிக்க எல்லாம் என்ன கற்றுத்தர்றான், அடுத்த பணக்காரன் கோடீஸ்வரர் ஆட்டம் போடாத, அடுத்த பதவியில் உள்ளவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நீ ஆட்டம் போடாத, இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, காலை பிடிச்சி அடக்கியாச்சு, இது மாதிரி உனக்கு நிலைமை, இது அவர் முன்னாடி போயிட்டா நீ பின்னாடி வரப்போறா என்ற அடிப்படையில் நல்லா பாடம் நடத்துகிறான். ஆகையால் நீ IAS அதிகாரி இறந்து போய் பூமியில் புதைக்கப்பட்டாரா, அதை உனக்கு என்ன பாடம், அவரே போய் சேர்ந்துட்டாரு, அடுத்து அவங்களுடைய சீட்டில் நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி மோத்தா போட்டால் அப்படி எதுக்கு புதைச்சாச்சின்னு வைங்க. அப்போ அதில் என்ன பாடம் உங்களுக்கு, அந்த சீட்டில் இருக்கிற அடுத்தவனுக்கு பயம் வரணும். அவர் போய் சேர்ந்து விட்டாரு, அடுத்து நம்ம இன்றைக்கே நாளைக்கு எப்போ எல்லாம் தூக்குவான் என்ற ஒரு பாடத்தை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. ஒரு மூத்தா போய்விட்டால் நீங்கள் அதனுடைய அந்த பாடத்தை நம்ம என்ன, அவனை மாதிரி அவர் ஆள் கெட்டவனை மரணிச்சுக்கிட்டார் என்று சொன்னால் அவரை மாதிரி அநியாயம், அக்கிரமோ, லஞ்சம் வாங்கி இந்த மாதிரி அரசதிகாரிகளாக இருந்து கொண்டு, ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு கெட்ட காரியத்தை நம்மளை உட்படுத்தி கொண்டு மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் நரக கொடுகுடிக்கு போவோம், அந்த மூத்தாவை கண்ணால் பார்க்குறோம். அப்படியே விஷயத்தை நம்ம உணர்ந்து கொண்டு ஒருவருடைய மரணம் நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும், நம்மளை கெட்ட வழியில் கொண்டு போய் செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயத்தினுடைய 145வது இறைவசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லிநஃப்ஸி அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ் கிதாபம் முஅஜ்ஜலா. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது, இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதியாகும். வமை யுரிது சவாப துன்யா நுஉதிஹி மின்ஹா வமை யுரிது சவாபல் ஆகிரத்தி நுஉதிஹி மின்ஹா.
வஸனஜிஸி ஷாக்கிரீன் வஸனஜிஸி ஷாக்கிரீன். இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம், மறுமையின் கூலியை விரும்புவோருக்கு அதையும் வழங்குவோம், நன்றியுடன் நடப்போருக்கு கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தில் 3வது அத்தியாயத்தினுடைய 145வது வசனத்தில் பல செய்திகளை குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த உலகத்தில் ஆடு மாடு கழுத கோழி எல்லா மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் மௌத்திருக்கு. எல்லாமே அல்லாஹ் என்ற விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது. உனக்கு அஜல் தவணை இருக்குதா, இன்னும் ஒரு 6 மாதம் உலகத்தில் வாழணும்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறானா அந்த வாழ்க்கை இருக்கும். அந்த தவணை வாழ்வீர்கள். இன்னும் ஒரு 50 வருஷம் வாழணும்னு எல்லாம் நினைச்சிருக்கிறானா வாழ்வீர்கள். இன்னும் ஒரு 30 வருஷம் வச்சிருக்கிறானா வாழ்வீர்கள். இந்த இரவுல உங்களை கைப்பற்றணும்னு நினைக்கிறானா அந்த 7 8 மணி நேரம் 10 மணி நேரம் எஞ்சி இருக்குதுன்னா அதை முடிக்காமல் இந்த உயிர் கைப்பற்றப்படாது. உனக்குள்ள தவணை என்ன செய்யப்படும், முடித்து விட்டு தான் இறந்து விடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு மனநோயாளி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் வந்துக்கிட்டு ஒரு கிணத்துல விழுந்து 4 கிணத்துல விழுந்தால் விழுந்தவன் எந்திரிச்சு வந்து ஆஸ்பத்திரியில் போய் நல்லா சாவலை வந்துட்டான். திரும்ப அவனை சுற்றி நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, கிரிக்கெட்டாலே கிரிக்கா நீ இப்போ அந்த கிணத்துல விழுந்தாங்க உடனே நினைச்சான் மனநோயாளி. அவனுக்கு ஒன்றும் முடியாது. என்ன அண்ணே சரி போன என்ன செய்யலாம் உழுத நான் மறுபடியும் என்ன செய்யலாம் ஓடி போய் மறுபடியும் ஜம்ப் பண்ணி கிளம்புறதும் மறுச்சிட்டு போயிடறான். இப்போ இதில் என்ன அவனுக்கு வந்து 2வது உழுந்தானே அதுதான் முடிவெல்லாம் வச்சிருக்கான். முதல்ல உழுது நீச்சல் அடிச்சு வந்து மக்கள் காப்பாற்றி கொடுத்தாங்க. 2வது மனநோயாளிகிட்ட கேட்கும் பொழுது நீ எப்படா செத்துப்போம் எப்படா கிணத்துல உழுதான்னு கேட்டவங்க செஞ்சு காட்டினான். அதான் அவனுடைய முடிவு. முதல் கிணத்துல நல்லா காப்பாற்றி கொடுத்தான். 2வது கிணத்துல இந்த நண்பர்களெல்லாம் சேர்ந்து அவனை எப்படா செஞ்சு காட்டினவொடனே அந்த கிறுக்கை என்ன செஞ்சுருக்கான் அவனை செஞ்சு காட்டி திரும்ப உழுந்தவொடனே அதை இறந்து போயிட்டான் தண்ணியில் மூழ்கி. இது இப்போ அவனுக்கு அதில் மூத்து இருக்குது என்ற அடிப்படையில் மரணம் எப்போனாலும் வரும். நின்று கொண்டு பேசும் பொழுது வரும், அமர்ந்திருக்கும் பொழுது வரும், படுத்திருக்கும் பொழுது வரும், தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வரும், ஓடும் பொழுது வரும், விளையாடும் பொழுது வரும். இப்படி பல்வேறு வகையான முறையில் சாப்பிடும் பொழுது வரும், பாத்ரூமில் இருக்கும் பொழுது வரும். மரணம் வந்து எப்படியும் உங்களை சுற்றி வளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாருமே தப்பிக்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான நீ நப்சி அன் தமூத்த இல்லா பிதினில்லாஹி கிதாபும் அஜ்ஜலா. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் பூமியில மரணிக்க முடியாது. இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுபோல அல்லாஹ் 3வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலையின் குதீல்து ஃபீ சபீலில்லாஹி அவ் முத்தும் லமக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் திருட்டிக் கொண்டிருப்பவற்றை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ யுத்த காலத்துக்கு போய் மரணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறோம், அல்ல இயற்கையிலே அல்லாஹ்வுடைய மரணங்கள் வந்துடும். ரசூலுல்லாஹ் பல துவாக்கள் கற்றுத்தர்றாங்கல்ல, நீங்கள் இந்த பாவம் மன்னிப்புக்கெல்லாம் சிறந்த துவாவாக அதை ஓதி விட்டு நைட்டில் மொத்தா பண்ணிட்டு சொர்க்கம் கிடைக்கும், காலையில் ஓதிட்டீங்க காலையில் இறந்துட்டீங்கன்னு வைங்க சொர்க்கம் கிடைக்கும். இந்த மாதிரி மரணங்கள் வந்தால் அப்போ அந்த மாதிரி வந்துக்கிட்டு எப்படி ஒரு மரணம் வந்தாலும் அது வந்து அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பாக நல்லவர்களுக்கு அருளாகவும் அமையும். அவர்கள் திரட்டி கொண்டிருப்பவற்றை காசு பண தங்க வைரம் வைத்தூரியத்தை எல்லாம் விட சிறந்ததாக அமையும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். நல்லடியார்களுடைய மரணம் நமக்கு அதில் பெரும் பாடத்தை கற்றுத் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலையும் முத்தும் அவ் குதில்தும் லா இலல்லாஹி துஷரூன். 3வது அத்தியாயம் 158வது இறை வசனம். நீங்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அல்லாஹ்விடத்தில் ஒன்று திட்டப்படுவீர்கள். மூத்தா போனீங்கன்னு சொன்னால் அதோட முடிஞ்சு நாட்டியம் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் சும்மா உதட்டாலோட சும்மா கற்பனையில் பேசுகிறாங்களோ ஒழிய நிஜத்தில் நீங்கள் அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அல்லாஹ்விடத்தில் ஒன்று திட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒன்று திட்டப்பட்ட மஹ்ஷர் மைதானத்தில் தான் நம்ம செஞ்ச நல்லவங்களுக்கு சொர்க்கத்தையும் நம்ம செஞ்ச தீமையான காரியங்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தருவான் என்று மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா.
உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படுவதற்காக. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ, நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று ஏமாற்றும் வசதியை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் மரணத்தை அனுபவிப்போம், மரணத்தை சுவைத்தே தீர்வோம். அப்படி மரணம் வரக்கூடிய மரணம் வரும் பொழுது அவங்களுடைய சிறந்தவர்களாக அல்லாஹ் யாருக்கும் வறுமை நாளில் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உரியவராக யார் இருக்கிறாரோ அவன் தான் மகத்தான வெற்றி உடையவர் என்று அல்லாஹ் சொன்ன. யார் நரகத்துக்கு போயிட்டானோ அவன் இழிவை சந்திப்பான், கேவலத்தை சந்திப்பான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதுபோல் அல்லாஹ் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்றாங்க, மரணங்கள் விஷயமாக மூத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கக்கூடாது, மூத்தை தாண்டி கேட்கக்கூடாது. ஆனால் ஒரு அதிசயில் இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோம், நோய்வாய்ட்டியில் இருக்கிறோம், துன்ப துயரமாக இருக்குதா, அப்போ வந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பிரார்த்தனை மூலமாக கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? மூத்தை நேரடியாக தாண்டி கேட்காம, இறைவா என்னுடைய வாழ்வு எனக்கு பயனளிக்குமானால் அந்த உலகத்தில் வாழச்சேன், என்னுடைய வாழ்வால் எனக்கு கேடு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து என்னை பிரிச்சு கொண்டு போய் மூத்தாக்கிறது அப்படின்ற வாழ்வில் நண்பர் தான் வாழச்சை, தீம்பர் தான் வாழ செய்யாது என்று கேட்கலாம். எப்போ முதியோர்களாக போய் பார்க்க ஆள் இருக்காது, முதியோரிடத்தில் கொண்டு போய் பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டு போய் தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி சூழல் வரும் பொழுது படுத்த படுக்கையில் கிடப்போம். 16 வயசுல உள்ள ஆரோக்கியம் 30ல் இருக்காது, 30 வயசுல உள்ள ஆரோக்கியம் 50ல் இருக்காது, 50ல் உள்ள ஆரோக்கியம் 60ல் படுத்து போயிடும். இப்படிலாம் நம்ம மலைஜலம் கழிச்சுக்கிட்டு கிடப்போம். பல்வேறு பிரச்சனை. ஒரு நேரம் பார்க்கக்கூடிய மகன் மகள் நல்ல மகனோ மகளோ பார்க்கக்கூடியவங்க ஒரு நேரம் முன்னாடி ஒரு நேரம் முகத்தை சுழிச்சிருவாங்க, இந்த சாவு இல்லையான்றுவாங்க. இப்படியெல்லாம் கேட்கும், இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அப்புறம் பேசக்கூடாது. அவர் பேசி சந்திக்கும் பொழுது அல்லாட்ட கேட்கணும், இறைவா அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ நல்ல மரணத்தை கொடு, இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்க்கையெல்லாம் வளர்ச்சி இல்லாட்டி கொண்டு போயிட்டு கேட்கும்போது மார்க்கத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணத்தை பொறுத்த வரைக்கும் வந்தால் ஏற்றுக்கிறேன். மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஒழிய அது கரண்டு கொள்ள முடியாது. மரணம் வந்தால் ஏற்றுக்கிறேன், நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் வந்தால் அவங்க ஓடி போக முடியாது, அது பிடிச்சா இருக்கிறார் மலக்கல் மௌத்து. மரணத்தை மார்க்கு இஸ்லாமிய மார்க்கு என்ன சொல்லுது? மௌத்து வந்தால் ஏற்றுக்க மனமோது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கு நமக்கு சொல்லுது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், அபி மூசா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அபு மூசா சொல்றாங்க வந்துக்கிட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅஹு. எவர் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். எவர் அல்லாஹ்வை தரிசிப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கின்றார் என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 6508வது நபிமொழியாக இருக்கிறது. அப்போ யார் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். எவன் மூத்தின் மூலமாக அல்லாஹ் சந்திக்க மறுக்கிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் மறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்துக்கிட்டு மரணத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை நாங்கள் வெறுக்கிறோன்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த செய்தி அல்ல. இந்த அதிசாரம் இருக்கிறான்னு கேட்டால் உபாதா இப்னு அஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வை தரிசிப்பதை எவன் வெறுக்கிறானோ அவன் வெறுக்கின்றவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சொன்ன பொழுது ஆயிஷா என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அதாவது மற்ற மனைவிமார்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மூத்த மரணத்தை வெறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ ஆயிஷாவே அல்லது மற்ற மனைவி பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தரிசனம் என்பதற்கு பொருள் அதுவல்ல. அல்லாஹ் மூத்த வெறுக்கிறதால விட்டு போயிடுவாரா மலக்கு, உங்களுக்கென நியமிக்கப்பட்ட வானவர் உங்கள் ரூஹை கைப்பற்றுவார். அது அல்லாஹ் இந்த இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், மாறாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாறாக நீங்க மூத்த வெறுக்கிறது நோக்கம் அல்ல, மாறாக இறை நம்பிக்கையாளருக்கு இறப்பு நேரம் வரும் பொழுது
அல்ல இறை நம்பிக்கை மூமின்கள் மூமினான மக்களுக்கு வந்து இறப்பு நேரம் வரும் பொழுது அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவரை கௌரவிப்பதற்காகவும் அவருக்கு நற்செய்தி கூறப்படும். எப்பா நீ என்கிட்ட வரக்கூடிய உன்னை கண்ணியப்படுத்துவேன், சொர்க்கத்தை தருவேன், உன்னை பாராட்டுவேன் என்று அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து அவருக்கு நற்செய்தி கூறப்படும் மூத்தா போகக்கூடிய நேரத்தில். அப்போது அவர் சொல்லுவார், இறப்புக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட விருப்பமானதாக வேறு எதுவுமே அவருக்கு இருக்காது. அப்போ என்ன செய்வார், அல்லாஹ் பாராட்டுறான், என்ன மறுமையில சொர்க்கத்தை தரான் உலக வாழ்க்கைக்கு பிறகு என்று அவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டால் மரண பெருவாயில் உள்ளவருக்கு உடனே உலகம்லாம் பெருசாக தெரியாது. நான் மூத்தா போப்போம், அல்லா என்னை உருவதை பற்றிக்க, என்னை கண்ணியை பற்றி சொர்க்கத்தை கூடிட்டு அவர் கேட்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தை இன்ன பிற மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ்வை வந்து தரிசிக்க விரும்புகிறவர் அவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகிறான். அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறாரா, சொர்க்கத்தை தர்றேன்னு நல்லடியார்கள் அல்லாஹ் அவனும் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுபோல அல்லாஹ் அவரை உபசரிக்க விரும்புகிறான், சொர்க்கத்தை கொடுக்க விரும்புகிறான் என்று மார்க்கம் சொல்லுது. இறை மறுப்பாளனுக்கு மரண வேதனை வரும்பொழுது இறை மறுப்பாளன் அல்லாஹ் மறுத்தவன் நாத்திகர்கள் தர்காவாதிகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்துக்கிட்டு மரண வேதனை வரும் பொழுது அல்லாஹ் குறித்தும் அல்லாஹ்வுடைய வேதனை குறித்தும் அவனுடைய தண்டனை குறித்தும் அவனுக்கு அறிவிக்கப்படும். இந்த கடைசி நேரத்திலே அறிவிச்சிடும், அல்லாஹ் சொர்க்க நரகம் தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து இறப்புக்கு பின்னால் உள்ள மரண வாழ்க்கைக்கு பிறகு மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையை அவன் வெறுப்பான். ஏன் வெறுக்கிறான்? அங்கே நரகம் இருக்குது, எல்லாத்த அடி இருக்குது, ரொம்ப சித்திரவதை இருக்குது என்ற அடிப்படையில் இறை மறுப்பாளன் காஃபியர்கள் இன்னும் பிற சிறுக்கு வைத்தவர்கள்னா அவனுக்கு அல்லாவுடைய தண்டனை குறித்து அவனுக்கு அறிவித்து கொடுப்பான். உடனே வெறுப்பான், மூத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையை வெறுத்துவிட்டு முன்னாடி நான் போக மாட்டேன், இந்த உலகத்தில் இருந்துக்கிறாமா பிடிச்சி கொண்டு போயிடாது மலைக்கு. ஆனால் அப்படிப்பட்டவன் அல்லாஹ் தரிசிக்க வெறுப்பான் இல்லை, அல்லாஹ் தண்டனை கொடுப்பானே, அல்லாஹ் அதை கண்டிப்பானே என்று வெறுக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய அருள் பாலிப்பு விலக்கிக் கொள்வான், அவனுக்கு அருள் புரிய மாட்டான், அவனை சந்திக்க அல்லாஹ் வெறுப்பான், அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று மார்க்க நமக்கு சொல்றாங்க. அப்போ வந்துக்கிட்டு அவன் நரகத்துக்குரியவனா ஆகுவான் என்ற செய்தி கெட்டவன் புகாரியில் 6507 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கும். சஹாபாக்களை சந்திக்க தயாராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் யுத்த காலத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் உடனே ஓடினார்கள், போய் போர்க்களத்தில் நின்றார்கள், உயிரோடு திரும்பினார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரியான முறையில் மரணத்தை வந்து என்ன செஞ்சாங்க, எதிர்கொண்டார்கள் என்று பார்க்கணும்னு சொன்னால் மரணத்தை நம்ம என்ன செய்யணும், மரணத்தை நமக்கு வரும் பொழுது முகமலர்ச்சியோடு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அதுபோல் அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயத்தினுடைய 78வது இறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்த பொழுதும் மரணம் உங்களை வந்தே அடையும். இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். அப்போ நம்ம மரணத்துக்கு பயந்து எங்கேயுமே ஓட முடியாது. இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, நெருப்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தவணை முடிந்து விட்டால் உங்களை வாழ விட்டுக்கிட்டு போயிடுவாரு, உங்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு விடும் என்று மார்க்க நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்போ அப்படி எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் மரணம் எப்போது சுற்றி வளைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வந்து ஒரு நாள் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. பூமியில் சதுரமான ஒரு கட்டத்தை வரைகிறாங்க. பூமியில் ஒரு சதுரமான கட்டத்தை வரைஞ்சி என்ன செய்கிறாங்க, அந்த கட்டத்தை உள்ள ஒரு புள்ளியை வைக்கிறாங்க. புள்ளி வச்சு அப்படியே போட்ட நேர நீட்டுறாங்க. அந்த சதுரத்தை விட்டும் அந்த கட்டம் என்ன செய்யுது, வெளியேறி போகுது. திரும்ப அந்த புள்ளி வச்ச இடத்துல சின்ன சின்ன கோடுகளையெல்லாம் வரைகிறார்கள். வரைஞ்சி ட்ரெஸ்ஸில் வளர்க்குறாங்க. போட்டு காட்டின இந்த மேப் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த மேப் இந்த சார்ட்டு போட்டாங்க, இது வந்து என்ன ரசூலா போடுறாங்க. இப்போ சஹாபா எதுக்கு இருக்கிறாங்கன்னு வழங்கிட்டாங்க. முதல்ல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஏதோ ரசூலுல்லாஹி அந்த வளம் இருக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வஹீன் அடிப்பன்னு நினைச்சாங்கன்னா நிச்சயம் கட்டம் போட்டு சில சூழலை விளக்குவாங்க. அப்படி சஹாபாக்கெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, என்னமோ சூழப்பட்டு இதை சும்மா டைம் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்களா ஏதோ ஒன்று. ஆனால் பிறகு விளக்கும் போது தான் பிறந்த தெரியுது, ஆஹா இவ்வளவு செய்திருக்கிறது அந்த கட்டத்துக்குள்ளேண்டு. அப்போ தான் வந்துக்கிட்டு உலகத்தினுடைய முதல் மேப்பு
மேப்பு போட்டு சொல்கிறாங்க, இங்கே போ, அந்த அதிகாரியை கொள்றதுக்கு இந்த ரூட்டில் வருவான், இங்கே போன இந்த வரையில செய்வாங்க. ஒரு மேப்பு போட்டு வீடு கட்டுவதற்கோ ஒரு திட்டம் போட்டு கொள்வதற்கோ அந்த வரைபடங்கள்லாம் வரையணும் இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம சான்று ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் நம்ம இருக்க முடியும் சான்று. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய தெளிவுபடுத்துறாங்க. மேப்பு போட்டு வரைஞ்சி சொல்கிறாங்க, புள்ளி சதுரமான கட்டம் போட்டுனா இல்லையா, இந்த சதுரமான கட்டம் தான் மனிதனுடைய ஆயுள் காலம். இந்த சதுர கட்டத்துக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. நடுவில் வச்ச புள்ளி தான் மனிதன், நடுவில் வச்சிருக்காங்க புள்ளி மனிதன். அந்த புள்ளியிலிருந்து கோட்டைக்கு என்ன செய்யறோம், சதுரமான கட்டை வரைஞ்சி விளக்குறாங்க. அந்த சின்ன சின்ன கோடுகள் போட்டு, முதல்ல பெரிய கோடு போட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோடு, அந்த கோடு சதுரத்தோடு முடியுது. அப்புறம் ஒரு கோடு வெளியே போகுது, அது ஒரே கோடு. அப்போ இந்த சின்ன சின்ன கோடுகள் தான் ஒரு சோதனை. ஒரு சோதனை உங்களை வந்தடையும், அது நீங்கும். பிறகு வந்துக்கிட்டு ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பீங்க. மறு சோதனை வரும், மறுபடியும் நீங்கும். மறுபடியும் என்ன செய்யும், சோதனை வரும். காசு பணம் இல்லை, அது இல்லை, நோய் நொடி துன்பம் வருமே, ஒரு செல்ஃபு கொண்டு அடிச்சு போடுவான், திருப்ப அடிக்க எதிர்நோக்கி இருப்பான், அதுக்குள்ள முகத்து வந்துடும், பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் எதிர்கொள்வீர்கள். இந்த சின்ன சின்ன கட்டம் ஒரு பிரச்சனை தீரும். அப்போ 6 மாதம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ நல்ல சந்தோஷமா இருப்பான். கணவன் மனைவிக்கு சந்தோஷம் கொஞ்சம் குழாகிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் மாறி மாறி வரும், இன்ப துன்பம். இதுதான் வாழ்க்கை. இந்த சதுரத்தை விட்டு வெளியேறின இந்த கோடு இருக்குது, இந்த கோடு தான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. நான் வீடு கட்டணும், துபாய்க்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், பதவி வகிக்கணும், நிர்வாகம் பண்ணணும், பெரிய IAS படிக்கணும், IPS படிக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறே இல்லை. டாக்டர் ஆகும், எல்லாம் இந்த கோடு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புல இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுதுதான் தூக்கிட்டு போயிடும். இல்லை எவ்வளோ பேர் ரமலானுக்கு முன்னாடி மூத்தா போகிறாங்க, அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. எல்லாம் எதிர்பார்ப்பாக இருப்பாங்க. பெருநாளைக்கு சூப்பர் ட்ரெஸ் எடுக்கணும், எதிர்பார்த்து சின்ன பையன் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடும். எனக்கு பைக்கில் அல்லாவுடைய விதி முடிவு என்பது ஒரு கணக்கு. 23 ஆணவத்தில் பைக்கில் உட்கார்ந்த உடனே அப்படியே வானத்தில் பறந்த மாதிரி என்ன செய்யலாம், அப்படி எடுத்துக்கிட்டு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பைக்கை வாங்கி கொடுத்த உடனே சின்ன சூடான ரத்தம். உங்கள் வயசுலாம் கடந்து வந்து தான் இருக்கிறோம். இப்போ வாலிபத்தை நெருங்கி முதுமையை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வயசு கட்டுப்படுத்ததான் ஈமான். நிதானத்தை இழக்கக்கூடாது. சுசலாசனம் எந்த நேரத்திலும் நிதானத்தை இழக்காதவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இவன் பைக்கில் போவானா ஆக்சிடென்ட் ஆகிடுவான். போய் பண்டிச்சு புதுசாக போய் மண்டை தண்ணியாக வெடிச்சு போய் செத்து போயிடுவான், கைகால் உடிஞ்சிடும், ஆள் ஸ்பாட்டில் காலி. இந்த கொண்டு போயிட்டு இருக்காரு 2 பேரும் ஆஸ்பத்திரியுமா. போகிறதுக்குள்ள அங்கே இறந்து போயிடுவான். டாக்டர் டெடாஸ்கோப் போய் எடுத்து நெஞ்சில் வைக்கிறது ஆள் போயிட்டான்றான். இப்படியெல்லாம் மரணம் வரும். உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுதே தூக்கிட்டு போயிடுவார். மலக்கு என்று மார்க் நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்போ அதான் அந்த வெளியில உள்ள கோடுகள் என்பது நீட்டமாக ரசூலுல்லாஹ் வரைந்து காட்டின கோடு தான் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர் உங்களை ரூஹை கைப்பற்றி விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்கன்னு சொன்னால், அப்போ சிந்தித்து பார்க்க மரணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் வரும். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் நல்லறங்களை செய்யணும். அப்போ முன்னாடி இறந்து போனவங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. புது ட்ரெஸ் வாங்கணும், ரமலானுக்கு பிரியாணி சாப்பிடணும், நல்லா இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு பீச்சுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், எல்லா எதிர்பார்ப்பும் இருந்தால் உயிர் போய்விட்டது. அப்போ அல்லா தவணை புத்திரமாக இருக்கிறோம், நம்ம தவணை முடிஞ்சா போயிட்டு இருப்போம் அல்லாட்ட. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான முறையில் நாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்கணும். எப்படி வேணாலும் மரணம் வரும். அந்த மரணத்தை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மரணமும் நமக்கு பாடத்தை கற்றுத்தர. சின்ன பிள்ளை இறந்து போயிட்டா நம்ம என்ன நினைக்கணும், பிறந்த பிள்ளை இறந்து போயிடுச்சேன், நம்ம 50 வயசை கடந்துட்டோமே, 60 வயசை கடந்துட்டோமே, 80ல் இருக்கிறோமே, நம்ம அந்த பிள்ளை பிறந்த உலகத்தை கூட பார்த்து கண்ணை திறந்து பார்த்துட்டு இறந்து போச்சு, 2.5 வயசுக்குள்ளே இறந்து போச்சு, வாழ வேண்டிய 18 வயசுல உள்ள மண்டையை போட்டானே, எப்படியெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நல்லா நினைச்சு நம்ம தவறுகளை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா இல்லையா? தயாராக இருக்க வேண்டும். விபச்சாரத்தை விட்டு விலகணும், வட்டிங்கக்கூடிய குடும்பத்திலிருந்து அதை விட்டு விலகணும். அதுபோல பரவமான காரியம், அவதூறு பரப்புவது, பொய் சொல்லுவது, இந்த மாதிரியான முறையில் எல்லா வகையான தீமையான காரியங்களில் இருந்தும் பொய் பொருட்களில் இருந்தெல்லாம் விலகி கொண்டு வாழ்வதுதான் நம்ம சிறந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் குர்ஆன்ல சொன்ன அல்லதீ கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் ஏன் மரணத்தை வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா? உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார், உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்வை மரணத்தை படைத்தாங்க. அல்ல வாழ்வை மட்டும் படைக்க தெரியாத அல்ல, பலகீனமான அல்ல, வாழ்ந்துக்கிட்டே இருக்கப்பா உலகத்தில். இன்னைக்கு உலகத்தான் உங்களுக்கு இனிமே மரணம் கிடையாது, நல்லா ஆக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் படிச்சிருக்கலாம், அல்லாவுடைய விதி முந்தி விட்டது.
உங்களை மக்கள் விசாரிப்பேன், உங்களுக்கு சொர்க்கம் தருவேன், நரகம் தருவேன், அல்லாஹ் விதி முந்திய காரணத்தினால் உங்களை அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் வாழ்வை ஏற்படுத்தினோம், மரணத்தை ஏற்படுத்தினோம். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அழகிய செய் தொழுகையின் மூலம் அழகிய செய், விடாமல் தொழுகணும், பள்ளியாச வழியணும். எங்கிருந்தாலும் இந்த பூமி முழுக்க ரசூலுல்லாஹ் தொழுவதற்கு உரிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டாங்க கட்டக்கூடிய தொழுவும் இடம், அந்த ஒட்டாங்க கட்டக்கூடிய அந்த இடம், அது போன்ற கழிவுகள் பாத்ரூம் தவிர்த்து விட்டு அப்போ எல்லா பூமி முழுக்க தொழக்கூடிய இடமாக இருக்கிறது. தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை, டைம் வாங்க சொல்லியாச்சா தொழுவ போயிடணும். இப்படி இருந்து மூத்தா போனீங்கன்னா எவ்வளோ நன்மை. அல்லாஹ்வுடைய அடியார்கள் தொழுதுகிட்ட நிலையில அந்த தொழுகையோடு உள்ள ஒத்துப்போன நிலையை இறந்து விட்டால் பெரிய சவாபா இல்லையா? அரசுடைய நிழல் கிடைக்குமா கிடைக்காதா? 7 வகைராக்கள் அரசுடைய நிலையில ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசல் ஒருவருடைய உள்ளம், ஆம்பளை பொம்பளையோ, பள்ளிவாசலும் தொடர்புடைய உள்ளம், அவங்களுக்கு தான் அரசுடைய சூரியனை சதைக்குமா நிப்பாட்டி எல்லாம் விசாரிக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் அரசுடைய நிழல்ல கொடுப்பான். 7 வகைராக்கள் ஒரு வகை பள்ளிவாசலோடு அந்த இதயங்கள் தொடர்புடையவர்கள். அப்படி இருந்து மூத்தா போன விரும்புகிறோமா இல்லையா? அல்லது எதிராக இருக்கிறோமா? அப்போ பள்ளிவாசலோடு தொழுகையில் முக்கியம். தொழுகைன்னா முஸ்லீம்கள் கண்குளிர்ச்சி சொன்னாங்க, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல, என்னுடைய கண்குளிர்ச்சி பதவியில் இருக்குன்னு சொன்னார்களா? என்னுடைய கண்குளிர்ச்சி நான் போலீஸா இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்களா? புகழ் கிடைக்கணும் என்னுடைய கண்குளிர்ச்சின்னு சொன்னார்களா? என்னுடைய கண்குளிர்ச்சி பிள்ளைகள் நிறைய கற்றுக்கணும்னு சொன்னார்களா? என்னுடைய கண்குளிர்ச்சி அதில் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையாவது மனிதன் புகழக்கூடிய விஷயத்தை வர்ணித்தார்களா? ஒன்றும் இல்லை. என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது. தொழுகையில மன நிம்மதியை தரும் என்று அல்லாஹ் சொன்னாங்களே. அப்போ அது போல நம்ம தொழுகை என்ன செய்யணும்? சரியான முறையில் தொழுது அப்படிப்பட்ட மரணங்கள் வரும். நல்லா குர்ஆன்ல சொல்றான், ஒலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களா ஆகி மௌத்தா போகாதீங்க என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்போ சிந்தித்து பாருங்க. அதுபோல இவ்வளவோ நபிமாருடைய மரணங்கள் படிப்பினையாக இருக்கிறது, நல்லடியாருடைய மரணங்கள் படிப்பினையாக இருக்கிறது. கெட்டவனுடைய மரணம் முன்மாதிரியாக நமக்கு அல்லாஹ் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்ய வைக்கிறது என்று பார்க்கிறோம். நமக்கு சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் பேசலாம். எப்படிப்பட்டவர்? உலகத்தில் பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். அவருக்கு போன்று மறுமை நாள் வரைக்கும் அவருக்கு கொடுத்த ஆட்சியுமா யாருக்குமே கிடைக்காது. ஒரு கட்டத்தில் யூசுப் நபி என்ன செய்யறாரு? நினைவு லேசா இதுவா உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஆட்சியை கூட நல்லா கேட்கிறாரு. சிறப்பான ஆட்சியை தாண்டவங்க திடீர்னு நினைவு போகும்போது மாற்றிக்கிட்டாரு. ஆகா, சுலைமான் நபி கேட்டாங்களே, எனக்கு பிறகு இந்த ஆட்சி போன்று யாருக்கும் வழங்க கொடுக்காதுன்ட்டு அப்படின்னு நிலையை மாற்றிக்கிட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலைமானுடைய ஆட்சி சுலைமான் அல்லாஹ் கேட்டாரு, எனக்கு தந்த ஆட்சியை போன்று யாருக்கும் கொடுக்காங்க. அப்படிப்பட்ட சுலைமான் நபி சிறந்த ஆட்சி புரிந்தவர். உலகத்தையே கட்டி ஆண்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் இது உலகமாக அந்த மொத்தமாக இருந்துச்சு, அப்படிக்கு அவர் தான் ஆட்சியாளர். இன்றைக்கு தான் உலகம் விரிஞ்சு போயிருக்கு. அங்கெல்லாம் குறைந்த எண்ணிக்கை தான் மக்கள் வாழ்ந்தார்கள். அதான் உலகம். அப்படி உலகத்தை ஆண்ட சுலைமான் நபி அவர்கள் அவருடைய ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. அவருக்கு எப்படி மரணம் வந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 34:14 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்புல் ஆலமீன் ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அருளி தஅக்குலு மின் சஅதஹு ஃபலம்மா கர்ர தபையனத்தில் ஃபலம்மா கர்ர தபையனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமுனல் கைப மா லபிசு ஃபில் அஸாபில் முஹீன். அவர் 34 நாம் 14 அல்லாஹ் சொல்றான். 34வது அத்தியாயம் 14வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நான் மரணத்தை ஏற்படுத்திய பொழுது சுலைமானுக்கு பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினமே அவரது மரணத்தை காட்டி கொடுத்தது. அது அவரது கைத்தடியை சாப்பிட்டது. அவர் கீழே விழுந்ததும் நமக்கு மறைவான செய்தி நமக்கு தெரிந்திருந்தால் இந்த இழிவு தரும் துன்பத்தில் இருந்திருக்க மாட்டோமே என்று அந்த ஜின்கள் பேசிக்கொண்டன என்று அல்லாஹ் சொல்றான். சுலைமான் நபி மூத்தா போயிட்டார். சுலைமான் நபி எப்படி என்ன ஜின்னுக்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா ஜின்னும் கட்டுப்படும், பறவைகள் ஜின் எல்லாம். சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? பைத்துல் முகத்தஸை கட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கைத்தடி வச்சிருக்கிறாங்க. சுலைமான் நபி கைத்தடியில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜின்னுக்கெல்லாம் முடிவு எஜமான் பார்த்துட்டு இருக்கிறாரு, முதலாளி பார்க்கிறாரு, லேசா கோல்மான் பண்ண பின்னி எடுத்துக்கூடாது. அப்போ பைத்துல் முகத்தஸை திரும்ப நம்புற கற்களால் கட்டிக்கிட்டு இருக்குது ஜின்கள். சுலைமான் நபி ஊண்டிக்கிட்டு எப்படி நிற்கிறாங்க. நின்றுகிட்டு இருந்தா அது பார்த்து திடீர்னு மௌத்து வந்துருச்சு. அவருக்கு நியமிக்கப்பட்ட சுலைமானுக்கு நியமிக்கப்பட்ட வானவர் அவர் கைப்பற்றிட்டு போயிட்டார் ரூக. ஆனாலும் கைத்தறி ஊண்டி இருந்ததால் அந்த பேலன்ஸ்ல முதல்ல சாந்திக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஜின்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்குது. ஆஹா, நம்ம பார்த்துக்கிட்டு முதலாளி பார்த்துட்டு இருக்கிறாரு சுலைமானு, நம்ம ஓடி போயிட்டா நம்ம ஓடி போய் தப்பிக்க முடியாது என்று பிறகு அந்த கலையான் அந்த கைத்தடியை அரிச்சு
அப்படியே கைத்தறி பேலன்ஸ் தவறி விழுந்தது. சுலைமானும் சரிந்தார். உன்னை ஜின்கள் மறைவான விஷயம் இல்லாத காரணத்தினால் ஜின்கள் பேசிக்கொண்டது. இப்படி இழிவுதான் வேதனைக்கு இருந்துட்டாங்க. சுலைமான் எப்பவும் மூத்தா போயிட்டாரு. இது தெரிந்தால் இந்த கட்டின பைத்தியம் கதை ஸ்ரீ போட்டு ஓடிக்கிறாம சுலைமான் சத்துக்கு மூத்தா போயிட்டா ஓடிடுச்சு. அவர் இந்த மாதிரி பேசி விட்டு குரான் நல்லா சொல்லலாம்னு சொன்னா, எப்பேற்பட்ட அதிகாரி அரசாங்கத்தில் உள்ளவன் பெருமக்கள் பூமியில பிறந்த அனைவருக்கும் மரணம் இருக்கிறது. நபிமார்கள்ல இருந்து ஆட்சியாளர்கள இருந்து என்று மார்க்க நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், அப்போ மரணம் என்பது எப்படியும் வரும். அந்த மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, வந்து ஒரு ஜனாசா ரசூலுல்லாஹ் கடந்து போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அபூ கத்தாதா இப்னு ரிஃபி அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கடந்து ஒரு ஜனாசா போகுதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்துட்டு, இந்த மையத் ஓய்வு பெற்ற மையத்துங்கிறாங்க. ஓய்வு பெற்ற மையத். கொஞ்ச நேரத்தில் அதை இன்னொரு ஜனாசாவை போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மையத் ஓய்வு அளித்த ஜனாசாங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் புரியல. இன்னும் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதரே, ஓய்வு பெற்றவர்களா என்ன, ஓய்வு அளித்தவர்களா என்ன என்று நபித்தோழர் கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்துக்குள்ள வச்சு மயம் போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்துக்கிட்டு, ஓய்வு பெற்றவர் யார் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளருக்கு மௌத்து வரும் பொழுது, அல்லாஹ் பயந்து வாழ்ந்து பூமியில வாழ்ந்தார்களே, அத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மரணம் வரும் பொழுது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவர் அந்த பூமியில இருந்து ஓய்வு பெற்று நிம்மதியோடு சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறார். அல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓய்வு பெற்றவர்னா உலகத்தில் உள்ள இன்பம், துன்பம், கஷ்டம், கவலை, நெருக்கடி, மன வருத்தம் எல்லாத்துல இருந்து ஓய்வு பெற்று நிம்மதியோடு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை கொடுப்பதற்காக அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணித்து அந்த ஓய்வு பெற்றவராக மூத்தா போறாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஜனாசா ஒரு ஜனாசா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த ஜனாசாவோட உள்ளவர் வந்து சொர்க்கவாதி புரியணும். அது போல ரசூலுல்லாஹ் இன்னொரு ஜனாசாவை சொன்னாங்க, இது ஓய்வு அளித்தவர். அப்படின்னா என்ன, ஓய்வு அளித்தவர் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னாங்க, இது ஒரு அநியாயக்காரன், ஒரு இறை மறுப்பாளன், ஒரு பாவி மூத்தா போகும் பொழுது அவன் ஓய்வு பூமியில உள்ள மக்களுக்கு ஓய்வு அளித்து விட்டு செல்கிறான். நாடு, நகரம், கால்நடைகள், மக்கள் எல்லாத்துக்கும் ஓய்வளித்து விட்டு அவன் மூத்தா போறான். ஏன்னா அவன் பெரிய பெரிய ரவுடியா இருப்பான், பெரிய கெட்டவனா இருந்திருப்பான், கெட்ட ஆட்சி புரிந்திருப்பான், மக்களை துன்புறுத்திருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனா இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு கொடுத்திருப்பாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்டவன் மரணிக்கும் பொழுது ஓய்வு அளித்து விட்டு செல்கிறான். சொல்றாங்க, சொல்றாங்க, செத்து போயிட்டானா நிம்மதிக்கும், அந்த ஆட்சியாளர் செத்து போட்டானா நல்லதுங்க, இனிமே நல்ல அடுத்த ஆட்சி சூப்பராக வரும். இவன் பக்கத்து வீட்டுக்காரவனோ இவரோ இறந்து போயிட்டாரா கெட்டவன், அம்மாடி இப்பதான் திருப்பிங்க அப்படி திருப்பி போய் செத்து போயிட்டான்னு வைங்க, ஊரே பெருமிச்சு விடுவாங்க. அம்மாட்டி இவன் இருக்கும்போது எவ்வளவு அநியாயம் பண்ணா, எவ்வளவு வீட்டில் கிளம்பினாங்க, இப்போ செத்து போயிட்டாலும் நிம்மதி வாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நீங்க உங்க ஜனாசா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும், நம்ம வந்துக்கிட்டு ஓய்வு பெற்றவராக இருக்கணும். நம்ம மூத்து ஓய்வு அளித்தவராக இருக்கக்கூடாது, ஓய்வு பெற்றவராக சொர்க்கத்தை நோக்கி போகணும். உலகத்தில் துன்பத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு ஓய்வு அளித்தவராக போனால் நரகத்தை கொல்லி கேட்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது வந்து சஹீஹ் புகாரியில் 6515வது நபி 6512வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்ஷா அல்லாஹ் ஓய்வு நம்ம ஓய்வு பெற்றவராக மரணிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய பயானை இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உலகு நாம் முத்தக்குள்ளா ஹத்தத்து காட்டி வலா தமுக்குன்ன இல்லாவான்கும் செய்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்திய பெருநாட்டில தேர்தல் நடந்து கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தல் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இது மாற்றம் வருமா வராதாங்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. அவ்வளவு இதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நரேந்திர மோடி பிரதமருடைய அந்த அவருடைய வேலையாளாக பணியாளாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து மோடியை போற இடத்துல எல்லாம் என்ன செய்யறாருன்னு கேட்டால், வட மாநிலங்களில் வந்துக்கிட்டு ஓட்டு கேட்பதற்காக உரை நிகழ்த்தும்போது அந்த உரையினா என்ன செய்யறாரு, முஸ்லீம்களை வன்புக்கு இழுத்து அப்போ ஓட்டு விடுவோம் என்பதற்காக முஸ்லீம்களை வன்புக்கு இழுத்து நீ காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் எல்லா இடஒதுக்கீடையும் முஸ்லீம்கள் எல்லா நிலப்பரப்பை எழுதி வைத்து விடுவார் காங்கிரஸில் அப்படின்னு சொல்ல செய்வாங்க. போய் பேசுறாரு.
அந்த மாதிரி முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க காங்கிரஸில். ஆனால் இப்படி பேசி சும்மா வந்து அவர் பொய் பேசுறதுக்கு அதிக ஆச்சரியம் கிடையாது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மாதிரி தான் புலவர் மாதிரி இருக்கிறாரு. பொய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அப்படியா அப்படி சொத்துக்கெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி என்ன ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காரு. தேர்தலாலே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது போல பல்வேறு விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார் வந்துக்கிட்டு ராகுல் காந்திஜி பிரதமர் ஆகணும் காங்கிரஸில் அப்படி என்பதற்காக வந்துக்கிட்டு பாகிஸ்தான தொழிலை நடத்தினார்கள் வளர்றாரு. பாகிஸ்தான் தொழிலை நடத்தினாங்க. என்ன செய்யறாங்க இந்த இந்த மாதிரி கிறுக்கைகளெல்லாம் வச்சுக்கிட்டே போடுறது என்ன இப்படிதான் கொண்டு போகிறதா தெரியல நாட்டை. அங்கே பாகிஸ்தான் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஆனால் சொல்றாரு வந்து வடமாநிலங்கள் பேசுறாரு காங்கிரஸ் நீக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான தொழிலை நடத்தப்பட்டது அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. கண்டிக்குமாறு மக்கள்லாம் அந்த சமூக ஆர்வலர்கள் சொல்லும் பொழுது அது என்ன ஆகுது கண்டிக்க மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில். அப்போ அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அது போல நிறைய தரலை பண்ணுறாங்க. ஒன்று ரெண்டு சேட்டை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் ஜிஹாதுங்கிறத ஒன்று கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க இந்தியாவுடைய மோடி சொல்கிறாரு வந்துக்கிட்டு இந்தியாவில் வாக்கு வட மாநிலத்தில் பேசுகிறாரு. இந்தியாவுடைய நீங்கள் வாக்களிப்பது என்பது வாக்கு ஜிஹாதா, அதாவது ராமராஜ்யத்திற்கா வாக்கு ஜிஹாதுக்கு வாக்களிக்கிறீர்களா? ஜனநாயகம் எங்களுக்கு என்னடா செஞ்சான்? அஜ்மல் கசாப்பை தூக்கில் போட்டவன அவன் தானே குற்றவாளி, மும்பை குண்டு வெடிப்புல. ஆனால் அவனுக்கு முன்னாடி முட்டை பேரை போடணும் எல்லாம் பெண்டிங்கை வச்சுக்கிட்டு முஸ்லீமா தூக்கில் போட்டாங்கல்ல நீதிமன்றத்தில் இவன் உத்தரவு போட்டு. அப்புறம் வந்துக்கிட்டு பார்க்குறோம்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இது இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் வாக்கு ஜிஹாதா என்ன லவ் காதல்னா அதையும் சேர்க்குறாங்க. ஜிஹாத் காதல் ஜிஹாது முஸ்லீம் ஆண்கள்னா இந்து பெண்களை சிவ போய் கலவரத்தை உண்டு பண்ண இப்படி என்ன செய்கிறாங்க முஸ்லீம் ஆண்கள்லாம் என்ன இந்த இந்துக்கள் இந்துக்கள் இவன் தான் புக் இருக்கிறான். இந்துத்துவாவில் உள்ளவங்க இந்து மக்கள் வேறு இந்துத்துவா வேறு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி முஸ்லீம் ஆண்கள் பசங்கள்லாம் நம்ம இந்து பிள்ளைகளை காதலிச்சிருவாங்க. அதுக்கு பேர் என்ன லவ் ஜிஹாது பொய் ஒன்றுமே நடக்கலை. இப்படி பொய்யை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். அந்த அப்போ அது போல் வந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து இப்படி ஒன்று ஒன்றா செய்கிறாங்க. அது போல் வந்துக்கிட்டு அதனால காப்பாற்றுன்னு இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியல. அது போல் என்ன செய்கிறாங்க வாக்குச்சாவடிக்கு போய் பாஜகவில் என்ன செய்கிறானுன்னா மகாராஷ்டிராவில் வந்து என்ன சின்ன பையில ஓட்டு போட விட்டு என்ன செய்கிறானுவ மகாராஷ்டிராவின் பாராமதி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு இயந்திரத்துக்கு பூஜை செய்கிறாங்க. ஒன்று பூஜை வாக்கு இயந்திரத்துக்கு இது ஒரு செக்குலர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற நாடு. இது இந்த மதம் உள்ள நாடு ஆக்குறாங்க. அந்த கேடு கட்டவங்க என்ன செய்யறது மகாராஷ்டிராவில் வந்து வாக்குச்சாவடியில் போய் அதெல்லாம் பிஜேபியோடைய மாநிலம் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலம். மகாராஷ்டிராவில் வந்து அந்த சொன்ன பாராமதி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் பூஜை பண்ணுறாங்க. சாமியை நீங்கள் தான் ராமராஜ் நாங்கள் ஜெயிக்கணுங்கிற மாதிரி பூஜை பண்ணாங்க. அப்படிங்கக்கூடிய செய்தி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் அவங்க பூஜை செய்துள்ளார்கள். மாநில மகளிர் ஆணைய தலைவர் ரூபாலி சகங்கள் உள்ளிட்ட 7 அஜித் பவார் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அங்கே செய்கிறாங்க. அதுபோல் ஒரு என்ன செய்யலாம் சங்கி அங்கே ஒரு தாமரைக்கு ஓட்டு போட்டு அதை என்ன செய்யறானுவ அதை எடுத்து இதில் பரப்புறாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்துக்கிட்டு கண்டிக்க சொன்னால் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது குறித்து மாநிலங்களவை இதெல்லாம் என்ன நம்மளாம் ஓட்டு போட போனால் பிள்ளைங்க விட மாட்டாங்க. நிப்பாட்டு பிள்ளை நீ மட்டும் போகாமா வட மாநிலத்தில் அவனும் ஆட்சி இருக்கிறதால என்னென்னமோ கூத்துக்கு கும்மா நடந்துகிட்டு இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போட வேண்டும். ஆனால் தடை போட மாட்டார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் கிடையாது. ஏனெனில் அவர்களும் மோடிக்கு தான் வேலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்துள்ளார் என்று சொன்ன நீ மாற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டா போ அந்த கேடு கட்ட செயலம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆட்சி மாற்றம் வராத வரைக்கும் இந்த இயந்திரத்தை மாற்றி கையால் ஓட்டு போடக்கூடிய நிலை வராத வரைக்கும் இந்தியாவுக்கு அல்லாத விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவினுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அதுக்குறுக்கும் வஷ்குருணி வளா தக்குருவோம்.